Hi everyone. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா least count for vernier caliper. நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற வெர்னியர் காலிப்பர் மோஸ்ட்லி வந்து அதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றது, அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். The smallest value which can be measured by the measuring instrument. அதாவது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குனாக்கா அதால எவ்வளோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பேசிக்கா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்ல இருக்கிற யூஸ் பண்ற வெர்னியர் காலிபரோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm அதாக தான் இருக்கும். அதை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 0.02 mm வரைக்கும் மினிமம் வேல்யூ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். லீஸ்ட் கவுண்ட் ஃபார் வெர்னியர் காலிப்பர் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதாவது the difference between one main scale division and one vernier scale division. இதுல LC-ன்றது வந்து least count, MSD-ன்றது main scale division, VSD அப்படின்றது வந்து vernier scale division. For example, இது வந்து vernier caliper அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே main scale reading and the blue கலர்ல இருக்கிறது எல்லாமே vernier scale reading. மெயின் ஸ்கேல்ல ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். அதுல ஒரு டிவிஷனும் வந்து 1 mm. அதாவது 0லேருந்து 1 mm வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே வெர்னியர் ஸ்கேல்ல வந்து 10 டிவிஷனா பிரிச்சிருக்கும். அந்த ஒரு டிவிஷனும் வந்து 5 சப்டிவிஷனா பிரிச்சிருக்கும். And the distance between the two subdivision is equal to அதை வந்து y ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து வெர்னியர் காலிபரோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm. அது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதாவது மெயின் ஸ்கேல்ல இருக்கிற ஒரு டிவிஷனுடைய டிஸ்டன்ஸும் வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஒரு டிவிஷனுடைய டிஸ்டன்ஸும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை யூஸ் பண்ணி வெர்னியர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வந்து 0.02 mm வரைக்கும் மைனூட் அக்யூரசி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னாக்கா மெயின் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 0லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு சென்டிமீட்டரும் 10 மில்லிமீட்டரா வந்து டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ 5 சென்டிமீட்டர்ல மொத்தம் 50 மில்லிமீட்டர் வந்து டிவைட் பண்ணி டிவிஷன் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரியே வெர்னியர் ஸ்கேல்ல வந்து 10 டிவிஷனா பிரிச்சிருக்கும். அதுல வந்து சப்டிவிஷனா 5 ஒரு மெயின் டிவிஷன் வந்து 5 சப்டிவிஷனா பிரிச்சிருக்கும். இதுல 4.9 அதாவது 49th டிவிஷன் 4.9 சென்டிமீட்டர் வந்து வெர்னியர் ஸ்கேலோடைய 10th டிவிஷனுடைய வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகும். ஸோ 49th டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் தட் இஸ் ஈக்குவல் டு 10th டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ஸோ இந்த 10th டிவிஷன் வந்து உள்ள சப்டிவிஷன் 5 பிரிச்சிருக்கிறதால மொத்தமா இது வந்து 50 டிவிஷன் வந்து இருக்கு வெர்னியர் ஸ்கேல்ல. ஸோ மெயின் ஸ்கேல்ல 49th டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு வெர்னியர் ஸ்கேல்ல 50 டிவிஷன். இங்க மெயின் ஸ்கேல்ல இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனும் வந்து 0.1 சென்டிமீட்டர் அதாவது 1 மில்லிமீட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு டிவிஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு டிவிஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னாக்கா வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 50 டிவிஷன் எதுக்கு ஈக்குவல்னாக்கா 4.9 சென்டிமீட்டர் அதாவது 49 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 50 டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 49 mmனாக்கா ஒரு டிவிஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்.
the least count calculation. Least count formula, least count LC is equal to 1 main scale division minus 1 vernier scale division. நமக்கு வந்து 1 main scale division உடைய வேல்யூ என்னன்னு தெரியும் 1 mm. 1 vernier scale உடைய division என்ன அப்படிங்கறது நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும். 1 main scale division is equal to 0.1 cm, that is equal to 1 millimeter. 1 vernier scale that is equal to 50 division பிரிச்சிருக்காங்க 50 division is equal to 4.9 cm or 49 mm. So ஒரு vernier scale division that is equal to 49 divided by 50. So 50 division is equal to 49 mm நாக்கா ஒரு division equal to 49 divided by 50. அதனால 49 50 ஆல டிவைட் பண்றோம். So one vernier scale division that is equal to 49 by 50 அதோட வேல்யூ வந்து 0.98 millimeter. So நமக்கு இங்க வந்து ஒரு main scale division உடைய வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு 1 vernier scale division உடைய வேல்யூவும் தெரிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி least count எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Least count is equal to 1 main scale division minus 1 vernier scale division, that is equal to main scale division உடைய வேல்யூ வந்து 1 millimeter, vernier scale division உடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் 0.98 millimeter. So இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 0.02 millimeter. இதுதான் வந்து least count அப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்றோம். So இது எப்படி வருதுனாக்கா மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருக்கிற மினிமம் டிவிஷன் வந்து 1 millimeter. அது வந்து வெர்னியர் ஸ்கேல்ல 50 டிவிஷனா பிரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 1 millimeter வந்து 50ஆ பிரிச்சு தான் வெர்னியர் ஸ்கேல்ல வந்து மார்க் பண்ணியிருக்குது. ஸோ அந்த 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அதை வந்து 50ஆ டிவைட் பண்ணும்போது வர்ற வேல்யூ வந்து 0.02 mm அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து மினிமமா பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதனால நம்ம ஃபைண்ட் பண்ற வேல்யூ வந்து 0.02 mm அப்படின்றது தான் வந்து மினிமம் வேல்யூவா இருக்கும். இந்த வெர்னியர் கேலிப்பருடைய அக்யூரசி வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm வந்து இருக்கும். இதுவே இன்னும் அக்யூரேட்டா நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அதோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm வந்து மாத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருக்கிற 1 millimeter வந்து நம்ம வந்து 100ஆ டிவைட் பண்ணி வெர்னியர் ஸ்கேல்ல வந்து டிவிஷன் வந்து 100 டிவிஷனா வந்து மார்க் பண்ணி மெஷர் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 100ஆவது டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்ல இருக்கிற 99th டிவிஷன் அதாவது 9.9 சென்டிமீட்டர் கூட கோஇன்சிடென்ஸ் ஆச்சுனாக்கா அதோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm அப்படின்னு வரும். ஸோ அதோட அக்யூரசி வந்து 0.01 mm அந்த அளவுக்கு வந்து மைனூட்டா வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ல மெஷர் பண்ணி கரெக்டா அக்யூரேட்டா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். பேசிக்கலா பார்த்தோம்னாக்கா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து 0.02 mm லீஸ்ட் கவுண்ட் இருக்கிற வெர்னியர் ஸ்கேல் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஜிட்டல்ல யூஸ் பண்ற வெர்னியர் கேலிபர் எல்லாத்துக்குமே லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm வந்துடுச்சு. ஸோ அது எதுக்காகனாக்கா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஸ்மாலஸ்ட் வேல்யூ மெஷர் பண்ணி அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இப்போ வந்து டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.